ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபீஸ் கிராஃப்ட்ஸ். நம்ம நிறைய தீமில் பர்த்டே டெக்கரேஷன்ஸ் அப்புறமா கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம பேபி ஷவருக்கு, அதுக்கப்புறம் வெட்டிங்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கேக் டாப்பர்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள். எனி தீம்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது 3D லெட்டர்ஸு. 3D லெட்டர்ஸில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு லெட்டர் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் நேம் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் M. இதை வந்து ரெட் கலர் பேப்பரில் 3Dயாக பண்ணியாச்சு. அதுக்கு மேலே கோல்டு வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்தது லெட்டர் எஸ்ஸு. லெட்டர் எஸ் பண்ணுறதுக்கு நிறைய நமக்கு ஃபோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெட்டர் பாருங்கள், நிறைய டைம் எடுத்து அது ஃபுல்லாக ஒரு கர்வாக நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் கோல்டில் எஸ் மாதிரி போட்டுருவோம். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து நேம் போட போகிறோம். இது எதுக்கு பண்ணியிருந்தோன்னா, பாப்பாவோட ஸ்கூலுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்ன்ட்டு அதில் அந்த நேமும் போட்டிருந்தோம். அந்த நேம் வந்து ஒரு லெட்டர்லையும் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இதை எடுத்து அந்த 3D லெட்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வுட்டன் போர்டு எடுத்துகிட்டு அதில் இந்த எஸ்எம் அப்படின்றத வச்சுட்டு, ஓகே, இது ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக சைடில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் லேயராக பண்ணி அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி யாருக்காவது நேம் வச்சு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை உங்களோட ரூம் டெக்கோராக யூஸ் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு நியூ ஷாப்புக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கும் வாங்கலாம். அதுக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சோஃபீஸ் கிராஃப்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.